அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹதை அடைய அஹமதை புகழ்வோம். நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அல்லாஹ்விடத்திலே இப்படி கேட்டார்கள், ரப்பே ரஹ்மானே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலுல்லாஹ்வாக ஆக்கினாய், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தபீஹுல்லாஹ்வாக ஆக்கினாய், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீமுல்லாஹ்வாக ஆக்கினாய், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ ரூஹுல்லாஹ்வாக ஆக்கினாய், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ நஜியுல்லாஹ்வாக ஆக்கினாய். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்திருக்கிறாயே, எனக்கு என்ன சிறப்பை கொடுத்திருக்கிறாய், என்னை என்னவாக நீ ஆக்கியிருக்கிறாய் என்பதாக கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், நபியே நாயகமே, என்னை இப்படி கேட்டு விட்டீர்கள், குல்லமா துகிர்து துகிர்தமாயி, குல்லமா துகிர்து துகிர்தமாயி. நபியே நாயகமே, என் ஹபீபே, நான் எங்கெல்லாம் கூறப்படுவேனோ, என்னுடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுமோ, அங்கெல்லாம் உங்களுடைய திருப்பெயரும் உச்சரிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொன்னான். நாம் பாங்கிலே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லாமல் பாங்கை முடிக்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் தான் நாம் உண்மையான முஃமினாக ஆக முடியும். தொழுகையை நாம் அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வை வணங்குவதற்காக தொழுகிறோம். ஆனால் அந்த தொழுகையிலேயும் கூட அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாம் சொல்லாமல் தரூத் ஷரீஃப் பெருமானாரின் மீது நாம் படிக்காமல் தொழுகையை முடிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு அன்த கஃபாருல் ஹதாயா, அஸ்ஸலாமு அலைக யா மாஹி துனூபி, பாவங்களை மன்னிக்க கூடிய, பாவங்களை அழிக்க கூடிய நபியே, உங்களின் மீது சலாம் என்று சொன்னால் அது ஷிர்க் என்கிறார்கள், நம்மை முஷ்ரிக்கீன் என்கிறார்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் நபிக்கு கொடுக்கப்பட்ட சிறப்பே அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு அடுத்து ரசூலுல்லாஹ்வையும் புகழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய நியதி.